பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் பயணமாக ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்றும் நாளையும் ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் சீனா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டின் தியான்ஜன் நகரில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பிரதமர் மோடியின் இந்த பயணம் இந்திய நலன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் தாவி ஆற்றங்கரையோரம் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தொடர் மழையால் தாவி ஆற்றில் அபாய எல்லையை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் தடுப்புச் சுவர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மழை சற்று குறைந்துள்ள போதிலும் வார இறுதியில் மழை மீண்டும் தொடங்கும் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் அங்குள்ள சாலைகள், வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பெலிசரானா என்ற இடத்தில் பெய்த கனமழையால் சுமார் 35 வீடுகள் மற்றும் 6 கடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. மீட்புப் பணியில் துரிதமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள செனாப் நதியில் நீரளவு அபாய கட்டத்தை தாண்டியது. ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணையில் அனைத்து மதகுகள் வழியாகவும் நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் அணையில் தண்ணீர் வெளியேறும் பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளத்தால் சேதமடைந்ததால் அந்த வழித்தடத்தில் 2வது நாளாக வாகன போக்குவரத்து முடங்கியது. உதம்பூர் மாவட்டம் தரம்தல் பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக லாரி மற்றும் 2 கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உதம்பூர் கத்ரா வழித்தடத்தில் தண்டவாளம் சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் அக்னூரில் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் சிக்கித் தவித்த பாதுகாப்பு படை வீரர்கள் 27 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. இதேபோன்று ஜம்மு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தெலுங்கானாவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. ஐகிடியால் பகுதியில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கம்மாரெட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் தொடர் மழையால் பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட காமாரெட்டி பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்புப் பணிகள் நடைபெற்றன. காமாரெட்டி, சித்திப்பேட்டை, ராஜண்ணா, ஸ்ரீசில்லா ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து பொதுமக்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மாநிலம் சித்திப்பேட்டையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். சித்திப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏரி, குளங்கள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெங்கட்ராவ்பேட்டையில் மழை பாதிப்பால் ஏரி நடுவே இருக்கும் மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த மின்வாரிய ஊழியர் தெப்பல் மூலம் ஏரிக்குள் சென்று மின்கம்பத்தில் ஏரி மராமத்து பணிகளை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நடந்தால் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் என்று இந்தியா டுடே சிவோட்டர் ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆய்வு முடிவின்படி இந்தியா கூட்டணிக்கு பிப்ரவரி மாதத்தில் 52% உயர்ந்திருந்த வாக்கு சதவீதம் தற்பொழுது 48% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி வாக்கு விகிதம் 37 விழுக்காடாகவும் தாவேகா நாம் தமிழர் உள்ளிட்ட பிற கட்சிகளின் வாக்கு சதவீதம் 15% உயர்ந்திருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு வாக்குகள் சற்று சரிந்திருந்தாலும் விஜயின் தாவேகா வாக்குகளை பிரிக்கும் என்பதால் அவரது வருகை திமுக அணிக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு 36 தொகுதிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 தொகுதிகளிலும் வெற்றி கிட்டும் என்று ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை இதே நிலை தொடரும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பந்தலூர், தேவாலா சுற்றுவட்டாரங்களில் பனிமூட்டத்துடன் மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கடுமையான குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. ஆட்டுக்காரன்பட்டி, நல்லம்பள்ளி, அதியமான்கோட்டை, ஓட்டப்பட்டி, இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து குளிர்ச்சியை கூட்டியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கோவை மாநகரின் காந்திபுரம், ரத்னபுரி, ரேஸ்கோஸ், கோபாலபுரம், புறநகரான மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, நரசிம்மநாயக்கன்பாளையம், துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட 70 காலி இடங்களை நிரப்ப நடந்த தேர்வை சுமார் 2.5 லட்சம் பேர் எழுதினர். இந்நிலையில் இந்த தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டிசம்பர் மாதம் முதன்மை தேர்வு நடைபெற உள்ளது. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து அரசு பிறப்பித்த உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி அளித்த அரசு உத்தரவை மீறி இரவு நேரங்களில் கடைகளை மூடும்படி காவல்துறை மிரட்டுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் திருப்பூரில் மட்டும் ஜவுளித்துறையில் சுமார் 3000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் 30% ஆயத்தாடை தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வாரம் ஆச்சு. இப்போ இருக்கிற ஆர்டர் முடிஞ்சுனாவே எங்களுக்கு கையில் ஆர்டர்ஸ் எல்லாமே இல்லை, ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். போர்க்கால அடிப்படையில் இதுக்கு தீர்வு கண்டாங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக திருப்பூர் மீண்டும் வெளியே வருங்கிறது எங்களோட நம்பிக்கை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோல் மற்றும் காலணி தொழிற்சாலைகளில் 2000 கோடி ரூபாய் வரையிலான பொருட்கள் தேக்கமடைந்திருப்பதாக தொழில் முனைவோர் கவலை தெரிவித்துள்ளனர். 50% பண்ணதுனால நமக்கு பயங்கரமான லாஸ், கம்பெனியை ரன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறோம். நம்ம கம்பெனியை பொறுத்தவரையிலும் ஒரு 25 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை 3 மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலக்கத்தில் உள்ள நிலையில் அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் உற்பத்தி செலவு குறையும் என்பதால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டிரம்பின் வரி விதிப்பிற்கு பிரதமர் மோடி இன்னும் ஏன் பதிலடி கொடுக்காமல் இருக்கிறார் என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் வரி விதிப்பை எதிர்த்து நின்ற நாடுகள் முன் டிரம்ப் அடிபணிந்ததாகவும் இந்தியாவும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். कनाडा ने भी 25% टैरिफ लगाया. एज अ रिजल्ट ट्रंप को झुकना पड़ा. मेक्सिको, कोलंबिया, कनाडा, यूरोपियन यूनियन, चाइना, हर जगह जहां हम देख रहे हैं उनकी सरकारों ने खड़े होकर ट्रंप का जवाब दिया है.
அமெரிக்காவில் 50% வரி உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் ஜவுளித்துறையை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இறக்குமதி வரி நாடு முழுவதும் உள்ள பிரச்சினைகள் என்றும் இதை சவாலாகவும் புதிய வாய்ப்பாகவும் பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். பஞ்சுக்கு எல்லா வகை பஞ்சுகளுக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் இதை தள்ளி போட்டிருக்கு டிசம்பர் வரைக்கும். இதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலைகளுக்கு பருத்தி பற்றாக்குறை அல்லது பருத்தியினுடைய விலையேற்றத்தால தொழில் நசிஞ்சு போகுங்கிற அப்படி ஒரு சூழல் இல்லை. அமெரிக்காவின் வரி விதிப்பு எதிரொலியால் விழுப்புரம் மாவட்ட மரக்காணத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இறால் குஞ்சுகள் தேக்கமடைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மரக்காணத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இறால் குஞ்சுகள் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும். இந்நிலையில் வரி விதிப்பால் இறால் குஞ்சுகளை வாங்க வடமாநில வியாபாரிகள் முன்வரவில்லை என்று உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். என்னிடம் ஏற்கனவே 3 பிளான்ட் வச்சுருக்கேன் சார். நான் இப்போ நான் 1 தான் நடத்திட்டு இருக்கேன். பாக்கி 2 இந்த பிரச்சனையினால நான் 2 க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணம்னாக்கா, நான் உற்பத்தி பண்ணுறது எங்களால் விற்க முடியாதனால எனக்கு மேலும் நஷ்டம் வருது. நஷ்டம் வருது, அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதை நான் நிப்பாட்டி வச்சாலும் எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே கம்மியாக வருன்றனால நான் நிப்பாட்டி வச்சுட்டு தாவேக மாநாட்டிற்கு சென்று வந்த பிறகு தனது மகன் மிகவும் உடல் சோர்வடைந்து வீட்டிலேயே படுத்து கிடந்ததாக பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படும் சரத்குமார் என்ற இளைஞரின் தாயார் கூறியுள்ளார். மதுரை எஸ்பி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது மகனுக்கு நடந்தது போல் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே புகார் அளித்ததாக தெரிவித்தார். சார், பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். நாங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம் வரோம்? எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதலும் கிடையாது, எங்களுக்கு ஆதரவும் கிடையாது. எந்த கட்சியுமே சரிதான். என் புள்ள வீழ்ந்து போச்சு, சரத்குமார் தான் வீழ்ந்தது. அவங்களுடைய அம்மா தான் நான். பவுன்சர்கள் தூக்கி எறிந்தது தன்னைதான் என்றும், தாவேகா வழக்கு தொடர்ந்தால் சந்திக்க தயார் என்றும் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படக்கூடிய இளைஞர் சரத்குமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பேட்டியளித்தவர், தனக்கு எந்த ஒரு கட்சி பின்புலமும் இல்லை என்றும் எந்த அழுத்தத்திலும் தான் புகார் அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்புலமும் நான் இல்லை. நானும் அம்மா பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்கிறோம். அப்பா யாரும் எதுவும் கிடையாது. ஓலை குடிச்சில் என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது. இப்படி சொல்லி செய்யணும்னு சொல்ல கிடையாது. திருப்பதி அருகே உதவி கேட்பது போல நடித்து இருவர் செல்போனை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் பைக் சரிவதாக கூறி அந்த வழியாக சென்றவரிடம் உதவி கேட்டார். அவருக்கு அந்த நபரும் உதவிய நிலையில் தனது சட்டை மேல் பையில் இருந்த செல்போன் திருடப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவில் நாட்டுக்கோழி ஒன்று நீல நிறத்தில் முட்டையிட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவணகேரே மாவட்டத்தில் உள்ள நல்லூர் கிராமத்தை சேர்ந்த சையத் நூர் என்பவரின் நாட்டுக்கோழி வழக்கத்திற்கு மாறாக நீல நிறத்தில் முட்டையிட்டுள்ளது. முட்டை நீல நிறத்தில் இருக்க பிளிவர்டின் எனும் நிறமே காரணமாக இருக்கலாம் என கூறும் கால்நடைத்துறை அதிகாரிகள் முட்டையையும் கோழியையும் ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளனர். அப்பகுதி மக்கள் இந்த முட்டையை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். போலந்தில் விமான கண்காட்சிக்கான ஒத்திகையின் போது போர் விமானம் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. F-16 போர் விமானத்தை திட்டமிட்டபடி தரையிறக்க முடியாததால் விமானம் ஓடுபாதையில் விழுந்து தீப்பிடித்தது. சரியான நேரத்திற்குள் வெளியேற முடியாததால் விமானியும் உயிரிழந்தார். விபத்தை தொடர்ந்து வார இறுதியில் திட்டமிடப்பட்டிருந்த விமான கண்காட்சி ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற உள்ள நிலையில் நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் டிசம்பர் மாதம் வரை சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பணியாற்ற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில்களை பராமரிக்க தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் கோவிலுக்கு அருகில் எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில்களை பராமரிப்பது, பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்துவது போன்றவற்றுக்காக தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தினர்.
சென்னை நந்தபாக்கம் வர்த்தக மையத்தில் கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் நெடுஞ்சாலைத்துறையின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக கூறினார். உங்களை போன்ற எண்ணற்ற ஒப்பந்ததாரர்களுடைய உழைப்பால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட முதல் மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த முழு பெருமையும் உங்களைத்தான் சேரும். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தியதைப் போல 2026 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான். மதுரை விமான நிலையத்தில் இருந்து துபாய் செல்ல வேண்டிய விமானம் எந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. நேற்று நண்பகல் 12:30 மணிக்கு 130 பயணிகளுடன் புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதைக்கு வந்தபோது எந்திர கோளாறு கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய வளாகத்தில் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். 4 மணி நேரமாகியும் கோளாறை சரி செய்ய முடியாததால் விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் பயணிகளுக்கு டிக்கெட் தொகையை திருப்பிக் கொடுத்தது. திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் பட்டப்படிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி கூறுவது பொய் பிரச்சாரம் என்று கூறினார். கழக அரசு, திராவிட மாடல் அரசு சொல்லுவதெல்லாம் ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசு தருகிற தரவுகள். மாற்றுக் கட்சியினர் சொல்லுவதெல்லாம் பொய் பிரச்சாரம். அது தமிழகத்தில் ஈடுபடாது. தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளதை நீதிபதி மேற்கோள் காட்டினார். அதன்படி மனுதாரரின் பொதுநல மனுவையும் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை கண்டுவரும் தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 75,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15 ரூபாய் உயர்ந்து 9,405 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கேரளாவில் மூளையை தின்னக்கூடிய அமீபாவால் மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கூடு அருகே உள்ள பத்திரன்காவு நகரை சேர்ந்த 43 வயதான பெண் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையை தின்னக்கூடிய அமீபாவால் பாதிக்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்தனர். இதன் மூலமாக கேரளாவில் மூளையை தின்னக்கூடிய அமீபாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு ஒரு தொற்று நோய் அல்ல என்றார். கொரோனா மாதிரி இது தொற்று நோய், அவரை தொட்டாலே வந்துவிடும், அவர் மூச்சு காற்று பட்டாலே வந்துவிடும், அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியாக இப்போ சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை 2 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொற்று நோய் அல்ல. ஆம்பூர் கலவரத்தை தலைமை தாங்கி நடத்தியதாக முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆம்பூரில் நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கு 10 ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இதில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் 161 பேரை விடுதலை செய்தது. மேலும் 28 பேர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டது. ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கு தண்டனை விவரங்களை திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் அறிவித்தது. குற்றவாளிகள் மீது தொடரப்பட்டிருக்கூடிய வழக்குகளின் குற்றப்பிரிவுகளுக்கு ஏற்ப 3 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்தது. கலவரத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களை தோளில் சுமந்து காப்பாற்றிய காவலர் ராஜாவுக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை 1ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷ் தனது இருசக்கர வாகனத்தை வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தாமல் கேண்டீன் அருகில் நிறுத்தியதாக கூறப்படுகிறது.
இதனால் வரலாற்றுத்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் ஆகாஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதாக தெரிகிறது. இதில் ஒரு மாணவர் காயமடைந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழாவையொட்டி அங்குள்ள கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி செப்டம்பர் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவும் நடைபெற உள்ளது. இந்த விழாவுக்காக வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த 10 நாட்களுக்கு வேளாங்கண்ணி கடலில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓமலூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் சிவ இளங்கோ, அமமுக மாவட்ட விவசாய அணி செயலாளர் தங்கதுரை, திமுக மாவட்ட பிரதிநிதி வடிவேல் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். ஆவினில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட 7 பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் 3வது முறையாக ஆஜராகினர். கடந்த 2021ஆம் ஆண்டு சாத்தூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ரவீந்திரன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ராஜேந்திர பாலாஜி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் நல்லத்தம்பி என்பவர் 3 கோடி ரூபாய் பணத்தை ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 7 பேரிடம் கொடுத்ததாக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளில் மாவட்ட குற்றப்பிரிவு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 150 பக்க குற்றப்பத்திரிகையின் நகல் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கையில் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கெடிலம் நதிக்கரையில் அமைந்திருக்கூடிய வீர ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அனுக்ஞை, வாஸ்து சாந்தி, அங்குராப்பணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து கும்ப கலச தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு முதல் கால ஹோமம், துவார பூஜை, விமான கோபுரங்கள் திருமஞ்சனம், 5 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கோவையைச் சேர்ந்த இளைஞருக்கும் கனடாவைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியைச் சேர்ந்த கௌதம் கனடாவில் கல்லூரியில் தன்னுடன் படித்த சாரா என்பவரை காதலித்தார். பட்ட மேற்படிப்பை முடித்து கனடாவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் கௌதம் சாராவுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். மதுரை கள்ளழகர் கோயில் வளாகத்திற்குள்ளும் அருகில் உள்ள பகுதிகளிலும் கோயில் உபரிநிதியை பயன்படுத்தி வணிக நோக்கில் கடைகள் கட்ட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாகையைச் சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் அழகர் கோயில் வளாகத்தில் விதிகளை மீறி கோயில் நிதியில் வணிக நோக்கில் கட்டப்படும் கடைகளுக்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு கோயில் நிதியில் வணிக நோக்கில் கடைகள் கட்ட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அமெரிக்காவின் 50% வரி உயர்வு காரணமாக ஜவுளித்துறையில் 70% வரை உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் சுந்தரராமன் கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஜவுளி பொருட்கள் தேக்கம், வேலை இழப்பு போன்றவை ஏற்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். தேக்கம் இருக்குது, குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தேக்கம் இருக்குது. ஏன்னா இப்பதான் இதோட இம்பாக்ட் நமக்கு ஃபீல் பண்றோம். இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. டெய்லி எல்லாத்தோட பையர் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பையர் யாரும் புதுசு இல்லைங்க. இது திடீர்னு ஒரு நாள் மீட் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு ரேண்டமா எடுக்கிறது இல்லை. அவங்களோட டிசைன் லெவல்ல இருந்து, அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து, அவங்களுக்காக அவங்க சர்டிபிகேஷன் இன்டகிரேட் ஆயிருக்குது. உடனே இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. பட் அங்க போய் இறங்கிருச்சுன்னா டியூட்டி என்ன வருங்கிறதுக்காக நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பள்ளிகளில் முகாம்களை அமைத்து மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள பயோமெட்ரிக் அப்டேட்களை செய்து முடிக்கும்படி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் பயின்று வரும் 5 முதல் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், இதற்காக பள்ளிக்கல்வித்துறையுடன் சேர்ந்து ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பிளஸ் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளதாகவும் ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. சுமார் 17 கோடி ஆதார் எண்களின் பயோமெட்ரிக் புதுப்பிப்பு நிலுவையில் உள்ள நிலையில் மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் அரசு திட்டங்களின் கீழ் சலுகைகளை பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நொய்டாவில் வரதட்சணை கொடுமையால் கணவர் தீ வைத்துக் கொன்றதாக கூறப்பட்ட நிக்கி என்ற பெண் தந்த மரண வாக்குமூலம் அந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணை மற்றும் கொலை வழக்கில் நிக்கியின் கணவர் விபின் பாட்டி உள்ளிட்ட 2 பேர் கைதாகினர். இந்நிலையில் 80% தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த நிக்கி சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில்தான் தனக்கு காயம் ஏற்பட்டதாக மருத்துவரிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் சிலிண்டர் வெடிப்புக்கான எந்த ஆதாரமும் சிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சூரிய சக்தி மூலமாக இயங்கக்கூடிய கார்களுக்கான போட்டியில் நெதர்லாந்து சாம்பியன் பட்டம் வென்றது. 8வது உலக சோலார் சேலஞ்ச் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. 3000 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் நெதர்லாந்தின் ப்ரூனல் அணி வெற்றி பெற்றது. 2019ஆம் ஆண்டு இந்த அணியின் கார் 260 கிலோமீட்டரிலேயே தீப்பற்றி எரிந்தது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யுக்ரைன் தலைநகரில் ரஷ்யா ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேனியில் அரிசி கொம்பன் வடிவிலான பொம்மை யானையுடன் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கேரளாவின் செண்டை மேளம் முழங்க கதகளி மற்றும் சிவபார்வதி ஆட்டத்துடன் ஊர்வலம் நடந்தது. தேவராட்டம், தப்பாட்டத்துடன் பெண்கள் முளைப்பாரி எடுத்து சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை தலையில் சுமந்து வந்தனர். தொடர்ந்து 4 அடி முதல் 10 அடி வரை உயரமுள்ள விநாயகர் சிலைகள் பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. கோயம்பேடு அருகே 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசிடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெற்குன்றம் மார்க்கெட் சாலையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் சார்பில் சென்னை மாநகராட்சிக்கு தானமாக 1 கிரவுண்ட் இடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்தை செந்தில் ராஜா உள்ளிட்ட சிலர் ஆக்கிரமித்து வேலி அமைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனியார் குடியிருப்போர் சங்கத்தின் செயலாளராக இருக்கும் பெண் கேட்டபோது அவரை தகாத வார்த்தையில் திட்டி தாக்க முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். வாழப்பட்டு ஏரி அருகே கிழக்கு கடற்கரை சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக 100கணக்கான லாரிகள் தினமும் அப்பகுதியை கடந்து செல்வதாக தெரிகிறது. இதனால் சாலைகள் சேதமடைவதாகவும் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே திருநாய்கள் கடித்து 7 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புலிவாய் கிராமத்தைச் சேர்ந்த விஜயா என்பவர் 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பட்டியில் புகுந்த திருநாய்கள் அங்கிருந்த ஆடுகளை கடித்து குதறியது. இதில் 7 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 5 ஆடுகள் படுகாயமடைந்தன. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சினிமா பாணியில் துரத்திச் சென்று குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கடத்திச் சென்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தொப்பூர் சுங்கச்சாவடி அருகே காவலர்களின் சோதனைக்கு நிற்காமல் சென்ற காரை 13 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். ஒருவர் தப்பியோடிய நிலையில் காரை ஓட்டிச் சென்ற பெரம்பலூரைச் சேர்ந்த சுரேஷை கைது செய்து காரில் இருந்த 600 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அரியலூர் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் திருமணமாகி 2 மாதங்களையான இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு பரணம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசனுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தத்தனூர் மேலூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் மேலமாத்தூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் இருவரும் பைக்கில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அல்லிநகரம் புறவழிச்சாலை அருகே எதிரில் வந்த வேன் மோதி அன்பரசன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். உடன் வந்த ராஜேஷ் படுகாயமடைந்து அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரியலூரில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். கல்லூர் பாலம் கிராமத்தில் பன்னீர்செல்வம் என்பவர் மருந்தகம் நடத்தி அப்பகுதி மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் மாரிமுத்து மருந்தகத்தில் சோதனை செய்தார். அப்போது குற்றச்சாட்டு உண்மை என தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து ரயில்வே முதன்மை பாதுகாப்பு அதிகாரி ஆய்வு செய்தார். பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் தலைமையில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ரயில்வே முதன்மை பாதுகாப்பு அதிகாரி லலித்குமார் மஞ்சுவாணி தலைமையில் பாம்பன் பால முதன்மை பொறியாளர்கள் மற்றும் ரயில்வே அலுவலர்கள் புதிய செங்குத்து பாலத்தை டிராலியில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வடசேரியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் ஈஸ்வரனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாபட்டி அருகே லாரி டயர் வெடித்து எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த லாரி ரெட்டியாபட்டி அருகே வந்தபோது வாகனத்தின் முன்பக்க டயர் வெடித்து முன்பக்க அச்சு முறிந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த கார் மீது மோதியது. இதில் காரில் பயணித்த சங்கிலி, சந்துரு, கோபி மற்றும் லாரியில் வந்த கிளீனர் வடிவேல் ஆகிய 4 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரஸ்ட் என இணையவழியில் மிரட்டி 9,69,000 ரூபாய் பறித்த முன்னாள் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். வீடியோ காலில் வந்த அழைப்பில் பேசிய நபர் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக புகார்தாரரை மிரட்டி அவர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை பெற்றுள்ளார். இது தொடர்பான புகாரில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவல்துறையினர் வங்கிக் கணக்கின் விவரங்களை சேகரித்து தெலுங்கானாவில் பதுங்கியிருந்த சங்கரராவ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் வேலவன் மற்றும் அனாகட் ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளனர். டெல்லியில் 81வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு வீரர்களான அபய் சிங் மற்றும் வேலவன் செந்தில்குமார் மோதினர். இதில் 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வேலவன் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இதேபோல் மகளிர் பிரிவில் மகாராஷ்டிர வீராங்கனை அகான்ஷாக்காவை வீழ்த்தி டெல்லி வீராங்கனை அனாகட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். புதிய ஸ்பைடர்மேன் திரைப்படத்தில் ஜாக்கி சான் இணைந்துள்ள தகவல் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தின் படப்பிடிப்பு லண்டனில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் ஸ்டண்ட் காட்சிகளை ஜாக்கி சான் குழுவினர் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று ரிஹர்சல் காட்சிகளை பார்வையிட்டதாக ஜாக்கி சான் தெரிவித்துள்ளார். ஜாக்கி சானை பார்த்ததும் ஒட்டுமொத்த படக்குழுவினரும் உற்சாகமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் பல்கார் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வசர்விரார் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த குடியிருப்பு கட்டடம் இடிந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 1 வயது குழந்தை, அதன் தாய் உட்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆர்சிபி அணி நிர்வாகம் மௌனம் கலைத்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக 84 நாட்களுக்கு பிறகு அந்த அணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தனை நாட்கள் துக்கத்தில் இருந்ததாக தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் அதன் விளைவாகத்தான் ஆர்சிபி கேஸ் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அந்த அணி ரசிகர்களுடன் தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு வாகனம் மூலமாக வெள்ள மீட்பு பணிகளை ராணுவம் மேற்கொண்டது. ATOR எனப்படக்கூடிய நீர் மற்றும் நிலத்திலும் செல்லக்கூடிய இந்த வாகனத்தின் மூலமாக ராணுவ வீரர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டனர். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பிய மர்ம நபர் அங்கு வெடிகுண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் சோதனை நடத்தியதில் எதுவும் சிக்காததால் வதந்தி என தெரிய வந்தது. இதேபோன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகை மற்றும் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் வெடிகுண்டு உள்ளதாக மர்ம நபர் மின்னஞ்சல் அனுப்பினார். இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் எதுவும் கிடைக்காததால் அதுவும் வதந்தி என தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியக்கூடிய கரடி இரவு நேரத்தில் கோவில் சுவற்றில் ஏறிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிங்கம்பட்டி பட்டாளத்தான் சுடலைமாட கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த கரடி சுவரை ஏறி குதித்து சென்றது. இதனை கண்ட அந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தனியாக வெளியே நடமாட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
சிவகங்கையில் அனுமதியின்றி நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தின் போது சாலை ஓரத்தில் நடந்து சென்ற பெண்ணை மாடு முட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொல்லங்குடி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காவல்துறை அனுமதியின்றி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றதாக தெரிகிறது. அப்போது சாலை ஓரத்தில் நடந்து சென்ற பெண்ணை மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட காளை முட்டி தள்ளியது. இச்சம்பவத்தின் காட்சிகள் வெளியான நிலையில் மாட்டு வண்டி பந்தயம் குறித்து காயமடைந்த பெண் குறித்தும் காளையார்கோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக பொள்ளாச்சி ஆழியார் அருகே உள்ள குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சக்தி எஸ்டேட், சோலையார் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதையடுத்து அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீர்வரத்து சீராகும் வரையில் தடை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் இளவாரப்பட்டியில் நாகப்பாம்பை பிடிக்க முயன்ற இளைஞர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜமுருகன் என்பவர் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை நண்பர்களுடன் சேர்ந்து பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது அவருடைய கை விரலில் பாம்பு கடித்தது. எனினும் விரலில் துணியை கட்டிக்கொண்டு மீண்டும் பாம்பை பிடிக்க முற்பட்டுள்ளார். பிறகு கையில் வலி அதிகமான நிலையில் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சின்னியம்பாளையம் பகுதியில் மணி, மோகன்ராஜ், வெங்கடாச்சலம் ஆகிய 3 பேரின் வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து மொடக்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சென்னையை சேர்ந்த ராஜன், சிவ விநாயகம், தருமபுரியை சேர்ந்த ஆனந்த் குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கைதான 4 பேரிடமிருந்து 21 சவர நகைகள் மற்றும் கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மரம் விழுந்து மின்கம்பம் சாய்ந்ததால் மின்சாரம் தாக்கி 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நத்தமேடு கிராமத்தில் அத்திராமுலு என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் தென்னை மரத்தை வெட்டிய போது மின்கம்பத்தின் மீது சாய்ந்தது. இதனால் மின்கம்பம் உடைந்து அருகே விளையாடிக் கொண்டிருந்த நவ்யா என்ற 5 வயது குழந்தை மீது விழுந்தது. இந்த விபத்தில் சிறுமியும் நாய் ஒன்றும் மின்கம்பியில் சிக்கி உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 150 அடி பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்ததில் பெண் உயிரிழந்த நிலையில் இளைஞர் ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். சாமக்காட்டு பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் அவரது தோழி தீபிகாவுடன் ஜீப்பில் கொட்டாம்பட்டி மெத்து பகுதிக்கு சென்றார். அப்போது பின்னோக்கி சென்ற ஜீப் பள்ளத்தில் கவிழ்ந்து மரத்தின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் தீபிகா உயிரிழந்த நிலையில் ராஜசேகர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் சாலையோரம் நடந்து சென்ற தூய்மை பணியாளர் டாரஸ் லாரி மோதி உயிரிழந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைத்துள்ளது. மூக்கம்மாள் என்ற 50 வயது தூய்மை பணியாளர் பாலவனத்தம் பஜார் பகுதியில் அருப்புக்கோட்டை சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற டாரஸ் லாரி மோதி கீழே விழுந்தவர் டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் மாணவ மாணவிகள் 25 பேர் பலத்த காயமடைந்தனர். நெசல் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளி ஒன்றின் 2 பேருந்துகள் ஸ்ரீனிவாசபுரம் கூட்டு அருகே ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. இதில் காயமடைந்த மாணவர்கள் தச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே உள்ள பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன் கூமாப்பட்டி மற்றும் பிளவக்கல் அணை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் நடக்கும் என அறிவித்தார். அதனை செயல்படுத்தும் விதமாக தற்போது 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிதியின் மூலம் பிளவக்கல் அணையில் சுற்றுச்சுவர், நுழைவு வாயில், நடைபாதை, உடற்பயிற்சி கூடம், செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட உள்ளது. பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் முடக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் எப்படி பரவுகிறது என
சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இணையதளங்களில் பரவிய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இணையத்தில் மோசமான வீடியோக்கள் மட்டும் அதிவேகமாக பரவி வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் இடம்பெற்றுள்ள இணையதளங்களை முடக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். தேனியில் கேரளாவின் பாரம்பரிய நடனக்கலையான தெய்யம் நடனத்துடன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் களை கட்டியது. தேனி பொம்மையகவுண்டன்பட்டியில் உள்ள சாலை பிள்ளையார் கோயில் முன்பாக தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் எடுத்து வரப்பட்டன. அலிநகரம், அரவிந்த் கண் மருத்துவமனை, நேரு சிலை மும்முனை சந்திப்பு வழியாக சென்று அரண்மனைப்புதூரில் உள்ள முல்லைப்பெரியாற்றில் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தில் கேரளாவைச் சேர்ந்த நடனக் கலைஞர்கள் செண்டை மேளம் முழங்க தெய்யம் நடனமாடியது காண்போரை பரவசப்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மாசுகட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சித்தராஜ கண்டிகை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேர் திடீரென சூழ்ந்த நச்சுப்புகையால் மூச்சு திணறி மயக்கமடைந்தனர். பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை அணை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது. மழைக்காலங்களில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் வீட்டில் உள்ள சிலிண்டர், பிளாஸ்டிக் குடம், டயர் உள்ளிட்ட பொருட்கள் மூலம் தாமாகவே தப்பிப்பது எப்படி என்பது குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் முன்னிலையில் தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கமளித்தனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் படகில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் அருகே கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி ஆட்டம் பாட்டத்துடன் அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள்தான் இவை. புழுதிக்குடி ஊராட்சியில் உள்ள சோமாசி கிராமத்தில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் கோயிலில் 57 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்தப்படுகிறது. இதையொட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பூ, பழம், புடவை, வளையல், தேங்காய் என பல்வேறு சீர்வரிசை பொருட்களை தாம்பூலத்தட்டில் வைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.